ரோமர் 11:5. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. இன்னைக்கு தேவனிடத்திலே நமக்கு ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. அது என்ன பங்கு அப்படின்னா, கிருபையினால் உண்டாகக்கூடிய பங்கு. சத்தமா சொல்லுங்க. கிருபைன்னா தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறது. அப்படி கிருபையினால நமக்கு ஒரு பங்கை உண்டாக்கி வைத்திருக்கிறாராம். இன்னைக்கு என்ன பங்கு அப்படின்னா, எபிரேயர் 3:14 இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இந்த கிருபையினால உண்டாகிற பங்கு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு பங்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? ஆமா, எனக்கு இயேசு கிட்ட பங்கு இருக்கு. ஆமென். ஏன்னா இயேசு என்னிடத்துல ஒரு பங்கு எடுத்துக்கிட்டார். என்னன்னா, என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள், எனக்கு மேல் வர இருந்த தண்டனைகள் எல்லாவற்றையும் அந்த பங்கை இயேசு எடுத்துக்கொண்டு, இயேசுவினிடத்துல இருந்த பங்கு ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சுகம், பலன், தேவனுடைய ஜீவன், தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த பங்கை இன்னைக்கு கிருபையினால உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். கரெக்ட். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்னைக்கு சுகம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்கள். அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டாரே 5480 காயங்கள். அந்த காயங்களை ஏன் ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? அந்த காயங்கள் தழும்புகளாக்கும்படி அவர் 3 நாள் அந்த காயங்களோடு சரீரத்தில் இருந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவைகள் தழும்புகளாக வேண்டும். அந்த தழும்புகளை பிதாவின் வலது வருஷத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு தழும்புகளை காட்டி பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டு இருக்கிறார். இந்த தழும்புகள் அவர்களுக்கு சுகத்தை உண்டு பண்ணும்படி, இந்த தழும்புகள் அவர்கள் சரீரத்திலே ஆபரேஷன் இல்லாதபடி சுகம் தரக்கூடிய தழும்புகளாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடையாளமாக இயேசு கிறிஸ்து தன் சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டதுனாலே இன்னைக்கு நீங்களும் நானும் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு வாழும்படி இயேசுவின் தழும்புகள் நமக்கு பங்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப கிருபையினாலே ஒரு பங்கு, இயேசுவிடத்திலே நமக்கு இருக்கிற ஒரு பங்கு என்ன அப்படின்னா, சுகம், விடுதலை, ஒளி, பரிசுத்தம், ஜீவன், ஆரோக்கியம், வெற்றி, நன்மை, இதெல்லாம் இயேசுவின் மூலமாய் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட பங்கு என்று வேதம் சொல்லுகிறது. 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பங்கு என்ன அப்படின்னா, சுகங்கிற பங்கை இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கொடுத்திருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சுகங்கிற பங்கை இயேசு கிறிஸ்து மூலமா இலவசமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கு நீங்க கரையம் செலுத்த வேண்டியதில்லை, நீங்க பாடுபட தேவையில்லை. இயேசு கிறிஸ்துடைய தழும்புகள் உங்களை ஒவ்வொரு நாளும் சுகத்தோடு பலத்தோடு வாழ வைக்கும்.